புதுசா வண்டி வாங்கியிருக்கீங்க, நல்லா காசு வருதுன்னு அன்னைக்கே சொன்னீங்க தானே? How do I tell you? ஆமா, ₹1 கூட வீட்டுக்கு வர மாட்டேங்குது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இனி அப்படிலாம் இருக்க கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. செலவு போக வீட்டுக்கும் காசு கொடுக்கணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நான் இது கொடுக்கணும். உங்க வீட்டு சரி பண்ண நீங்க காசு கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? அப்படி கேளு. சொல்லுடி கருப்புட்டி தாங்கவே. இங்க பாருங்க, அடுத்தடுத்து பொண்ணுங்க வீட்டுக்கு வர போறாங்க. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. அவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்க பேசிக் பொருள் எல்லாம் வாங்கி போடணும்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக ட்ரெஸ் வைக்க நல்ல பீரோ, ஃப்ரிட்ஜ், டிவி, உட்கார்றதுக்கு சோஃபா, போதும் போதும் போதும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வாங்கணும்ல. அதெல்லாம் யாரோட கடமை? ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? கட்டி கூட்டு வரானுங்கல்ல, அவங்க தான் இதெல்லாம் வாங்கி போடணும். நான் எதுக்கு செய்யணும்? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அப்ப நீங்க இந்த வீட்டு ஆள் இல்லையா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. தினம் சம்பாதிக்கிற காசை குடிச்சு காலி பண்ணலாம்னு ஐடியாவா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சொல்லுங்க. அதெல்லாம் இங்க நடக்காது அங்கிள். இது வரைக்கும் நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே அப்படி இருக்க முடியாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எல்லார் வீடு மாதிரி நம்ம வீடு மாறும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.